இப்படி பழைய துணியெல்லாம் கொடுத்தா வாங்கிப்பாங்களா? அதெல்லாம் வாங்கிக்குவாங்கம்மா. தெரிஞ்சிருந்தா முன்னாடியே கொடுத்துருப்பேனேம்மா. இப்பதான் ஒரு 10 செட்டு குப்பையில போட்டேன். சரி அது போட்டு விடு. இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் வெஸ்டர்ன் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸாக தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் போடுவீங்களா? பார்க்குறேம்மா, எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறேன். எது பிடிச்சிருந்தா போட்டுப்பியா? இந்த பேக்ல இருக்க ட்ரெஸ்ஸஸோட வேல்யூ தெரியுமா உனக்கு? ஒன்று 5000க்கு மேலே இருக்கும். லோ குவாலிட்டி ட்ரெஸ் எல்லாம் நான் போடவே மாட்டேன். அம்மா, இப்படி வேல்யூ தெரியாத இதுங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் குப்பையிலே போட்டிருப்பேன். நீங்க தானம்மா தரேன்னு சொன்னீங்க. சரி அது போட்டு விடுமா. ஏய், பையனரே துணி வாங்கிட்டில, கொஞ்சம் இவ கூட மளிகை கடை வரைக்கும் போய் ஜாமான்லாம் தூக்கி கொண்டு கொடுத்துட்டு போ. இவ இப்படியெல்லாம் பேசுவான்னு தெரிஞ்சிருந்தா அந்த துணியை வாங்கியிருக்கவே மாட்டேன். எல்லாம் உனக்காக தான் பொறுத்துக்கிட்டேன். விடுடி, ஒரு சில பேர் இப்படிதான் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பணம் இருக்கிற திமிரு. இதுவே அவங்கள விட ஜாஸ்தி பணம் இருக்கிறவங்க கிட்ட பேச சொல்லி பார்ப்போம். அவங்க கிட்டலாம் பம்முவாங்க. அவங்கள விட கீழே இருக்கிறவங்க கிட்ட தான் அதிகாரத்தை காட்டுவாங்க. ஆமா, கேள்விப்பட்டேன் நீ வேலை செஞ்சிருந்த வீட்டை விட்டு நின்னுட்டியாமா? ஃபுல் வீடியோ பார்க்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.